பேசினதே நினைச்சுன்னு இருக்கீங்களா? ஆட கொஞ்சம் சீரிங்களா? இல்லடி, 4 பேருக்கு முன்னாடி வேணும்னே உன்னை மெக்கானிக்னு சொல்லி அசிங்கப்படுத்தும் போது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் அதை பெருசா எத்துக்கலான்னு சொல்றேன்ல. அத்தை விடுங்கத்த. இந்த பாருங்க, அமுல் பேபி ரொம்ப டயர்டா இருக்கிறான். இன்னும் அவனு உடம்பு வலியே சரியாகல. ஏதாவது நாட்டு மருந்து மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன், அவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் டயர்டா இருக்கான்? இது அடிச்ச டயர்டத்த. அடிச்ச டயர்டா? இவன் யார அடிச்சான்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பாசிங்ல ஜெயிச்சேன்னு சொன்னால, அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன? நடந்துச்சு. யாரு? பிரபுவா? அவனா வின் பண்ணா? என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. அத்தா, என் அமுல் பேபி என்ன நினைச்சீங்க? அவன் ஸ்டேட் பிளேயரே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் தெரியுமா? ஆனா கட்சி ரவுண்ட்ல அமுல் பேபி குடிக்கிற அந்த குளுக்கோஸ்ல மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டானுங்க. அச்சச்சோ. அமுல் பேபிக்கு மயக்கம் வர நேரத்துல கரெக்டா யூஸ் பண்ணி அமுல் பேபி அஸ்டானுங்க. மயக்க மருந்து மட்டும் குடுக்கலன்னா அமுல் பேபி தான் நிச்சயமா ஜெயிச்சிருப்பான். போதும், நிறுத்திடி. புருஷனை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக ஓவரா நீ ஒண்ணு பிரபுக்கு சப்போர்ட் பண்ணாத. எப்படி இருந்தாலும் அவன் தோத்துதான் இருப்பான். நேரத்துக்கு நீ அங்க போனதுனால மேட்ச வின் பண்ண. அதனால உனக்கு பணமும் கிடைச்சது. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அவனை பத்தியும் தெரியும். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்ல நீ தாண்டி ஆக்ஷன் ஹீரோ. அப்படிலாம் இல்ல அத்த. அவனுக்கு மயக்க மருந்து குடுக்காம இருந்திருந்தா அவன் தான் ஜெயிச்சிருப்பான். நம்பிட்டேன் போ. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. சரி அத்த விடுங்க. பாவம் அமுல் பேபி ரொம்ப டயர்டா இருக்கிறான். நேத்து நைட்டு ஏசி ரூம்லயே படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹால்ல வந்து பத்துக்குனா. ஹால்ல படுத்தானா? அவன் உடம்பு வலி சரியாகிறதுக்கு ஏதாவது நாட்டு வைத்தியம் இருந்தா சொல்லுங்களேன். அதுக்கு என்ன, நாட்டு வைத்தியம் தானே, சொல்லிடுவோம். நீ முந்தான முடிச்சு படம் பாத்திருக்கியா? பாத்துக்கிறேனே, பாண்டியராஜன் நச்ச படம் தானா? அப்ப நீ பாக்கல. பாக்கல. நீ முருங்கக்காய் ஐட்டமா செஞ்சு கொடு. ஒரே நாள்ல உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும். அப்படியாத்தா? முருங்கைக்கால என்ன ஐட்டம்லாம் செய்யலாம்? என்னடி இப்படி கேட்டுட்ட? முருங்கையில முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்காய் சூப்பு, இப்படின்னு ஏகப்பட்டதை செய்யலாம். ஓ சரி, நீ சமையலுக்கு ரெடி பண்ணு. நான் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல கீரையா வாங்கிட்டு வரேன். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் சூப்பு, அப்புறம் இன்னொன்னு இன்னொன்னு ஏதோ சொன்னாங்களே.
ஏங்க சொல்லுமா. இவங்க நம்ம விஷயத்துக்கு ஒத்து வருவாங்களா? கண்டிப்பா. இது வரைக்கும் நாம எத்தனை பேரை ஏமாத்திருப்போம். ஆனா நம்ம பார்த்ததுலயே ரொம்ப பர்ஃபெக்டான பீஸுங்க இதுங்க தான். இந்த மாதிரி ஆளுங்க நாம எதை சொன்னாலும் நம்புவாங்க. இல்ல, நான் பேசும்போது அந்த அனிதா கிட்ட பெருசா ரியாக்ஷன் இருந்த மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். உடனே எப்படிமா ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்பதானே ஆசையை தூண்டி இருக்கோம். அது உள்ள போய் வேலையை பார்க்க வேண்டாம். எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆனா அவங்களே நம்மள தேடி வருவாங்க பாரு. வந்துட்டா ஓகே தான். ஏன்னா நெக்லஸ், பேர்ஸ்லைட்னு நிறைய செலவு பண்ணிருக்கோம். அது நம்ம செலவு பண்ணல மேகி, இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இவங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் நான் காரியத்திலேயே இறங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200-300 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. இப்படி ஒரு விஐபி குடும்பத்துல என் மாப்பிள்ள ஒரு வெட்டி பீஸ், அவன் பொண்டாட்டி ஒரு முட்டா பீஸ். எப்படியும் நம்ம வலையில வந்து சிக்கிடுவாங்க பாரு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுவா. ஏங்க எனக்கு பசிக்கலங்க, இப்ப சாப்பாடு வேணாம், அப்புறமா. அமல் பேபி இன்னும் கோமா தான் இருக்கிறான் போல இது. மணி 2 ஆயிடுச்சு, இன்னும் பசிலன்னு சொன்னா எப்படி? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு டயர்ட் ஆகுதான் செய்யும். நீ வா. ஏங்க நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, விடுங்களேன். அட வா வா அமல் பேபி. ஏங்க என்ன சும்மா கம்பல் பண்ணிட்டே இருக்கீங்க? கம்பல் பண்றாங்க. ஏங்க வா வந்து உட்காரு உட்காரு. இது பேரு நான் உனக்காக ஸ்பெஷல் ஐட்டமா பண்ணி வச்சிருக்கேன். முருங்கக்காய் சூப்பு, முருங்கக்காய் சாம்பாரு, முருங்கக்காய் பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கக்காய் வறுவல். எப்படி? என்னங்க யாரோ முருங்கா ஃப்ரீயா கொடுத்தாங்களா? இல்ல. இல்லையா? ஒருவேளை அடிச்ச புயல்ல ஏதாவது முருங்கா மரம் நம்ம வீட்டுல வந்து விழுந்துருச்சா? சும்மா காமெடி. ஆக்சுவலி எனக்கு இந்த முருங்கா ஐட்டமே பிடிக்காதுங்க. எது பிடிக்காதா? நீ எதை மனசுல வச்சு இத சொல்றன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா எனக்கு பிடிக்காத ஐட்டம் இப்படி சமைச்சு வச்சிருப்பீங்களா? அமுல் பேபி, மருந்துங்கிறது நமக்கு பிடிச்சத சாப்பிடுறது கிடையாது. நமக்கு புரியலனாலும் நம்ம உடம்போட நல்லதுக்காக நம்ம சாப்பிடணும். அப்பதான் உடம்பு சரியாகும். என்னங்க நீங்க மருந்து உடம்பு சரியாகும் என்னமோ பேஷண்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நேத்து கூட ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போய் ஆள போய் பார்த்தா. அது சும்மா, அது டயர்டா இருக்குமே இருந்துச்சு, அதான் சொன்னேன். அதுதான் இதெல்லாம் எப்படிங்க சாப்பிடுறது? சரி, நீ இந்த கீரை எல்லாம் சாப்பிடுவானா? வா. சூப்பருங்க, வாங்க போலாம். நான் சொன்னது ஆஸ்பத்திரிக்கு போலான்னு. ஹாஸ்பிட்டலா? 2 ஊசி போடுவோம். 2 ஊசியா? எதுக்கு? ஊசி போட்டு 1 வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தான்னு வச்சுக்க, எல்லாம் சரியாயிரும். 1 வாரம் பெட் ரெஸ்டா? எதுக்குங்க? பின்ன பாசிங்ல நீ நிறைய அடி வாங்கிக்கிறல. ஆமா, அதுக்கு விழுந்த குத்தெல்லாம் உள்குத்தா இருவாமல் பேபி. இப்ப தெரியாது, போக போதான் அதோட எஃபெக்ட் தெரியும். போதுங்க, போதும். நான் அடி வாங்கினது வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப என்ன ஹாஸ்பிடல் போய் அங்க இருக்க எல்லாத்தையும் சொல்லணும், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்ப என்ன உங்களுக்கு? நான் அந்த கீரை எடுத்து சாப்பிடணும், அதானே? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. நான் போறேன், ஆனா நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு முச்சுடணும். ஓகே.
இதுவும் நல்லா தானே இருக்கு. இதுக்கும் நிறைய வச்சு சாப்பிடுவோம். என் மேல தப்பில்ல வைத்தியர. நேத்து சோறுங்கிறப்ப வேண்டாங்க வேண்டாங்க இவதான் முருங்கக்காய் குழம்பு வச்சு ஊத்து ஊத்திட்டா. முருங்கைக்காயா? இல்ல உனக்கு ஏதாவது இருக்கா? நானே அவனை தள்ளிப்படுன்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு போய் முருங்கைக்காய் குழம்பு வச்சு கொடுத்துருக்கியே. முருங்காய் தின்னுபிட்டு அவன் சும்மா இருப்பானா? ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. என்ன பொம்பளை போ. ஓஹோ, முருங்கைக்காயில இத்தனை விவகாரம் இருக்கோ? முருங்காய் கூட்டு, முருங்காய் பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்காய் சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்கா மயமா இருக்கு. 2 நாளா குழந்தை குரு குருன்ட்டு இருந்ததுல முருங்காய் வதக்கி அந்த வாசம் பட்டா குழந்தைக்கு நல்லதுன்னு வைத்தியர் சொன்னாரு. அதான் எல்லாம் முருங்காலியே செஞ்சு வச்சேன். இந்தடா வாசம்படி. நான் ஏற்கனவே வாசம் காட்டேன், நீ சாப்பிடு. இன்னும் தூக்கம் வரல போல இருக்கு. இல்ல எப்பவும் படுத்தோன்னே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா எப்படி? இல்ல கொஞ்சம் புழுக்கம் தான், வேற ஒண்ணு. ஏய் முந்தானே ஒழுங்கா போட்டு போடு. தூக்கத்துல அப்படி இப்படி கொஞ்சம் விலகிறதா? இந்த பக்கம் எடுத்து விடுறேன். அடடா. ஏயா குழந்தை அழுகிறதுக்கு ஆதரவு வேலை எழுந்து சாட்ட கூடாது. அப்போ ஏன் சொல்ற நேரம் நீ எந்திரிச்சு சாட்டலாம்ல? உன் பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்கு, எழுந்து சாட்ட. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. ஏன்? என்னால எந்திரிக்க முடியாது. சரி அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்கும் இல்ல. ஐயோ அதே மாதிரி இவங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும்? வேணா ஒரு பாட்டு பாடவா? சொல்லியா? ஏதாவது பண்ணு. இதுதான் சங்கதியா? ரவுடி பேபி பிளான் பண்ணி நம்மள கவுத்துட்டாங்க. குழந்தை தூங்கும் இல்ல. எழுத்துக்காக சமைச்சிருக்கேன் போய் சொல்லி ஃபுல் முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட வச்சிருக்காங்க. நான் வேற இது தெரியாம உடம்புக்கு எனர்ஜி வேணும்னு நிறைய வேற வச்சு சாப்பிட்டு இருக்கேனே. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அமுல் பேபி இன்னும் இந்த விஷயத்துல குழந்தையாவே இருக்கேடா. ஓ, அதனாலதான் நம்மள அமுல் பேபின்னு கூப்பிடுறாங்களா? இருக்கு, ரவுடி பேபிக்கு இருக்கு. நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், இருங்க.
ஐயோ, ரூமுக்குள்ள போனா இப்படிதான் நடக்குமா? கன்ஃபார்மா ரவுடி பேபி பிளான் பண்ணி தான் நம்மளுக்கு முழுக்க ஐட்டமா கொடுத்துருக்காங்க. எப்படி இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது? வேற மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப். பேசாம உள்ள போய் படுத்து தூங்கிடுவோம். அதான் கரெக்ட். கைய புடினோ சாமி, கண்ண தொரகனோ சாமி. என்ன ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. நம்ம பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன அவள் பேபி இப்படி வந்து நிக்கிறா? எங்க இப்படி பண்ணீங்க? எப்படி பண்ணா? உங்க பிளான்லாம் எனக்கு தெரியுங்க. அமுல் பேபின்றதுக்காக எதுவும் விவரம் தெரியாம இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அமுல் பேபி. எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி நடிக்காதீங்க. கவிதா அக்கா சொன்ன மாதிரி நான் சிரிச்சதுலதான் இவன் பயங்கர கோவம் ஆகிறான் போல. இது இல்ல அமுல் பேபி, நான் வேணும்லாம் பண்ணல, தெரியாம அப்போ பண்ணிட்டேன். நடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான். சாரி அமுல் பேபி, இனிமே பண்ண மாட்டேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்ப நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ரொம்ப முக்கியம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி இவனுக்குள்ளயும் அந்த கர்வம் வந்துச்சு போல இருக்குது.